வணக்கம். டே டு டே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்ய தேவையான பொருட்கள்: பாஸ்தா 2 கப், மைதா மாவு 4 டேபிள் ஸ்பூன், வெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், சீஸ் 40 கிராம், வெங்காயம் பாதி, கேரட் பாதி, குடை மிளகாய் பாதி, காய்ந்த மிளகாய் செதில்கள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், பூண்டு 5 பல், உப்பு தேவையான அளவு, பால் 3 கப். ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்சிருக்க பூண்டை சேர்த்து லேசாக வதக்கிக்கோங்க. நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சிருக்க கேரட், குடை மிளகாய் சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 5 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்ச உடனே எடுத்து வச்சிருக்க பாஸ்தாவை அதில் சேர்த்து 3/4 பதத்துக்கு வேக வச்சுக்கோங்க. பாஸ்தா வெந்த உடனே அதை நல்லா வடிகட்டி அது மேலே பச்சை தண்ணி ஊற்றி வடிகட்டி வச்சுக்கோங்க. ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிக்கங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கங்க. இப்போ மைதா மாவு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க. இப்போ எடுத்து வச்சிருக்க பாலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. பால் க்ரீம் பதத்துக்கு வந்த உடனே வதக்கி வச்சிருக்க காய்கறியை அதில் சேர்த்துக்கங்க. எடுத்து வச்சிருக்க சீஸ் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. உப்பு சேர்த்துக்கங்க. வேக வச்சிருக்க பாஸ்தாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. இப்போ மிளகுத்தூள், மிளகாய் செதில்கள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கங்க. இப்போ ஒயிட் சாஸ் பாஸ்தா தயாராகிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க.
இன்னைக்கு ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டே டு டே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.